ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த கடன் பிரச்சனையால் தினம் நாம் வேதனையாலையும் ரொம்பவும் அவதிப்பட்டுட்டு இருக்கிறோம். இந்த கடன் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகம் ஆகிட்டு தான் போகுதே ஒழிய நம்மளை விட்டு போகவும் மாட்டேங்குது, அது ஒழியவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். இந்த கடனால் நமக்கு வருமானமும் பத்தலை, கடனை அடைக்க முடியல. அதே போல் நமக்கு வீட்டில் தினம் சண்டை. இப்படி இருக்கும்போது நம்ம இந்த கடன் பிரச்சனை முற்றிலும் ஒழியணும்னா நான் சொல்கிற இந்த 3 பொருளை ஒரு சிவப்பு துணியில் கட்டி அதை நம்ம இந்த சின்னதாக மண்பானை இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு நம்ம பூஜை அறையில் இதை நான் சொல்கிற பிரகாரம் வைத்து வழிபடும் போது உங்களுக்கு கடன் கண்ணுக்கு தெரியாமல் கரைய ஆரம்பிச்சிடும். 3 மாதத்தில் நீங்கள் விடுபடலாம். அப்படி அற்புதம் நிறைந்த இந்த பரிகாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டியாக இருக்குது இல்லைங்களா மண்பானை, குட்டி மண்பானை ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கு சிகப்பு துணி ஒன்று எடுத்துக்கோங்க. இதுக்கு குளிச்சுட்டு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே தான் நீங்கள் செய்யணும். அப்படி செய்யும்போது உங்களுக்கு பலன் பல மடங்கு அதிகரிக்கும், கடன் மிக விரைவில் அடைபடும். இந்த சிகப்பு துணி எடுத்துக்கிட்டு அதில் முதல்ல வைக்க போகிற பொருள் உங்கள் கையால் ஒரு கைப்பிடி அளவு கிராம்பு, அதாங்க வால் மிளகு ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருங்க. ஒரு கைப்பிடி சில்லறை காசு. ரொம்ப முக்கியமானது புற்று மண். அதாவது இப்போ நம்ம இந்த பாம்பு புற்று, எறும்பு புற்றுலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த புற்று மண் எடுத்துக்கணும். கண்டிப்பாக புற்று மண் நீங்கள் அதில் வச்சே ஆகணுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. இது 3ம் சேர்த்து நல்லா சிகப்பு துணியில் முடிச்சு போட்டு கட்டிட்டு பூஜை அறையில் நீங்கள் மனதார நினச்சி அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா குட்டி பானை, அந்த குட்டி பானைக்குள்ளார அதாங்க மண் பானை இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளார வச்சுட்டு அது அனைத்து கடன்களும் தீர்ந்து கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்து சுகமான வாழ்வு வாழ வேண்டும் மனதார நினச்சி அந்த ஜாடிக்குள்ளார வச்சுட்டு மேலே அந்த ஜாடியை அப்படியே அந்த மண்பானை வாங்கும்போது மேலே ஒரு மூடி வாங்கி போட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. வச்சுட்டு ஊதுபத்தி சாம்பிராணி காட்டுங்க, கற்பூரம் ஏற்றி வழிபட்டு பாருங்கள். காலை மாலை தீபம் ஏற்றி இப்படி செய்யும்போது 3 மாதத்தில் அந்த புற்று மண் எப்படி கரையுதோ அதே போல் உங்கள் கடன் அனைத்தும் கரைந்துவிடும். இனி உங்கள் வாழ்வில்